வணக்கம். இந்த காணொளியில் நான் சதாசிவ பிரம்மேந்திரோட ஜீவசமாதி பற்றி நான் அங்கே போயிருந்தப்போ சில நடந்த நிகழ்வுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். சதாசிவ பிரம்மேந்திரர் 1723 ஜீவசமாதி ஆனாருன்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்த்தோம். அப்போது என்னென்னா எங்களுக்கு அவங்க ஒரு மகா சிவராத்திரியில் தான் அங்கே அந்த நெரூர் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதோடய ப்ளேஸு, அங்கே போகிறது, அந்த இடம் அதெல்லாம் என்னென்னா அது அதுவாக தான் நிகழ்ந்தது. எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்குது. ஆனாலும் இவங்க நான் ஏற்கனவே முன்னமே சொன்ன மாதிரி நம்ம குரு பரம்பரையிலேருந்து நம்ம குருக்கள் தான் நம்ம சதா கண்காணிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க தான் அந்தந்த டைமில் நம்மளை தடுத்தாட்கொண்டு நமக்கு அருள் புரிகிறாங்க. அதுதான் உண்மை. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு தேடி ஒரு பாதையில் போய் ஒரு நிலையை அடைஞ்சிருந்தீங்கன்னா, அந்த நிலை வந்ததுக்கும் யார் காரணம்னு உங்களுக்கு புரியும். அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கவே இல்லைங்கிறது புரியும். அதோடு நீங்கள் உங்களை வழிநடத்தி போனாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களோட பங்கு அதில் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் உடலை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான். அது இன்னும் சொல்லப்போனால் உடலுக்குள்ளே இறங்கி அவங்க தான் செயல்படுறாங்க. அதுதான் நமக்கு என்னென்னா அவங்க அவ்வளோ உணர்ந்து ஆனந்தத்தை உணர்றது தான் நமக்கு அந்த ஒரு துளியாக. எப்படி ஒரு மழையில் நனைஞ்சா மழை பெய்ய வச்சது ஒருத்தராக இருந்தால் நம்ம நனைஞ்சோடனே மழையும் நம்மையும் ஒன்றா இணைக்குது இல்லையா? அது மாதிரி தான் உணர முடியுதே ஒழிய, மற்றபடி நான் இங்கே என்ன செஞ்சேன் நான் அப்படிங்கிற தன்மை அழிஞ்சு உடஞ்சி நொறுங்கி போனதுக்கப்புறம் தான் இங்கே மலருது. ஸோ அந்த வழியில் சதாசிவ பிரம்மேந்திர ஐயா எப்படி எங்களுக்கு அருள் கொடுத்தாருன்னா, அவங்க சூரிய சந்திரனை இணைக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனால் அப்போ புரியல, நிஜமாகவே எனக்கு புரியல. ஆனால் எனக்கு விடையை விட கேள்வி இருந்துச்சு. கேள்வியை விட விடை இருந்துச்சு. ரெண்டுமே மாறி மாறி சில டைமில் விடை இருக்கும், கேள்வி இருக்காது, கேள்வி இருக்கும், விடை இருக்காது. அந்த ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே தூக்கிட்டே அலைஞ்சிட்டு அப்புறம் கடைசியில் இதை வச்சு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கீழே போடும்போது சில டைமில் பார்த்தா எதிர்பார்க்காத நேரத்தில் விடை கிடைக்கும்ல, அந்த மாதிரி சில விடைகள் இந்த சதாசிவ பிரம்மேந்திர ஜீவசமாதியில் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா ஆதிசங்கரர் அந்த குரு பரம்பரையிலேருந்து நாங்கள் வந்ததுனால, என்னோடய ஆன்மா அதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவங்க தடுத்தாட்கொண்டு வச்சுருப்பாங்கன்னு தோணுது. சதாசிவ பிரம்மேந்திரருக்கும் அந்த சோல் கனெக்ஷனும் எங்களோட சோல் கனெக்ஷனும் எப்படி இணையுது அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன். ஒரு 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 அங்கே இருக்க பிச்சை எடுக்கவங்க கூட எங்கள் உறவினர்கள் மாதிரி தான் தெரிவாங்க. அங்கே இருக்க இடமெல்லாம் ஏதோ எங்கள் சொந்த வீடு மாதிரி தான் தெரியும். ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு தாத்தா வீட்டுக்கு இல்லை அவங்க வீட்டில் பார்த்துட்டு அவங்க கூட இருந்து கலந்து வர மாதிரி தான் அந்த உணர்வு தான் அங்கே போய்ட்டு வந்தப்போ இருந்துச்சு. உண்மையே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் கண்மூடி அதை யோசிச்சுட்டு தான் பேசுகிறேன். அப்போது எனக்கு அந்த உணர்வெல்லாம் தெரியுது. கோபாலன் ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு நண்பர்களாக இருப்பாங்களா, அவங்களும் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ரொம்ப அங்கே இருக்க தாத்தாக்கெல்லாம் அந்த பிஷை எடுக்கிற அந்த சன்னியாசம் இருக்க தாத்தாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அந்த திருவோடு அவங்க காசு வாங்குறது இதெல்லாம் நல்லா தொட்டு தடவி அது எப்படி வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். என்ன வச்சுருக்கீங்க பையில், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்படி நினைக்கவே இல்லையா, உங்களுக்கு என்னமே வராதா, வீடே நினைக்கல, உங்களுக்கு வருத்தம் இருக்காதா, இப்படிலாம் கேள்வியெல்லாம் அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்போம். வரலையே, அப்படி இல்லையே, எங்களுக்கு பணம் போதுமே, அன்றைக்கி என்ன படிகள் இருக்கணுமோ படைச்சிருவாங்களே, உணவு அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிருமேனு ரொம்ப இயல்பாக சிம்பிளாக எங்களோட இயல்பாக பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அந்த பைரவரை சொல்லலாம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அங்கே வல்லார் மடம் மாதிரி ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அந்த இதில் தான் நாங்கள் தங்கினோம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அங்கே பைரவர் இப்போ நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாய் அங்கே கத்திக்கிட்டு இருக்குது அந்த ஒரு பாலத்தில். இன்னொரு நாய் என்ன பண்ணுன்னா, எங்கள் கூடயே வந்துட்டுருக்க நாய் அந்த நாய்கிட்ட போய் பேசும். எப்படி பேசுனா, இது எங்கள் உறவினர்கள், இதை நீங்கள் இவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ பேசும். பேசிட்டு போனோடனே திரும்ப அந்த நாய் சத்தத்தை குறைச்சிரும். திரும்ப எங்கிட்ட எங்களை திரும்ப அதை அழைச்சிட்டு போகும்போது அந்த நாய் பக்கத்தில் அமைதியாக தாங்க இருக்கும். இந்த அதிசயத்தெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி காவிரி கரையில் குளிக்கும் போதெல்லாம் அந்த ஆனந்தம் பரமானந்தம் இந்த இதில் தானே இங்கே தானே சதாசிவ பிரம்மேந்தர்
சூட்சும உருவத்தில் வந்தாலும் இங்கே வந்தாலும் குளிச்சிருக்கணும். சூழ உடல் இங்கே விட்டதுனால அப்படி தோணும் எனக்கு. அப்புறம் சில அந்த நாய் வந்து அந்த தண்ணி கடந்து கூட வருங்க எங்கள் கூட. அங்கே சில இந்த பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த இறந்தவர்களுக்கு திதி கொடுக்குறது அந்த மாதிரிலாம். ஆனாலும் நாங்கள் அந்த பக்கம் கூடி போகும்போது அது எங்கள் கூட பாதுகாப்பாக கடைசி வரைக்கும் வரும். அந்த பைரவர் திரும்ப எங்கள் கூட வந்து அந்த கோவில் வாசல்லையோ இல்லை நாங்கள் அந்த அந்த வள்ளலார் மடத்துக்கு போகிற வரைக்கும் கூட வந்துட்டு போயிடும். அது எப்படி வந்துச்சு, அது ஏன் கூடயே வந்துச்சு, அது எப்படி போச்சுன்னுலாம் தெரியாது. அது வந்து என்னென்னா ஒரு அது அது அந்த உணர்வை எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து இதயம் வந்து அவ்வளோ இனிக்குது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அவ்வளோ பரவசமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். ஆனாலும் எனக்கு இப்போ வரைக்கும் நினச்சி பார்த்தா அந்த அவ்வளோ பரவசம், அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கிது. இந்த காணொலி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக நான் திரும்பவும் அந்த மெமரிஸை திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அந்த காலங்களை நினைக்கிறேன். அந்த ரோடு, அந்த மண், அந்த காற்று, அந்த வயல்வெளி, அந்த பசுமை, அந்த மக்கள், அங்குள்ள சூழ்நிலை, அந்த மரம், அந்த அவரோட ஜீவ சமாதி, அப்புறம் வில்வ மரம், அந்த காசி விஸ்வநாதரோட ஆலயம், அந்த சூரியன் சந்திரன் உள்ள கோவில், அந்த சுற்றுப்பிரகாரம், அந்த பைரவர், அந்த தட்சிணாமூர்த்தி, அந்த இருக்க ஒரு அந்த அந்த உருவமாக இருக்க காவி பெயிண்ட் அடிச்சிருக்குது, ஒயிட் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்க அந்த பில்டிங், இந்த இடம், அந்த இதுக்குள்ளே நாங்கள் நடந்து போகும்போது அதுக்குள்ளே ஏதோ நம்ம ஒரு இடத்துக்கு உறவினர் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நான் இப்போது நினைக்கிறேன். அப்போது அந்த சதாசிவ பிரதர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அப்போ தெரியல. அப்போ ஒன்றுமே தெரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதோட அங்கே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நாக புற்று வந்து ஒன்று இருக்குது. உண்மையே சொல்லணுன்னா சக்தி நிலை அந்த இடத்துல தான் இருக்கும். நான் உங்ககிட்ட இதை பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் கண்மூடி உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உணர முடியும். அதுக்குள்ளே தான் அவங்க கொஞ்சம் சக்தியோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. சூரிய சந்திரனுக்கு இடத்துலையோ, இல்லைன்னா நீங்கள் காசி விஸ்வநாதரையோ, இல்லை காசி விஷாலாட்சியோ, தட்சிணாமூர்த்தியோ, பைரவர்கிட்டையோ போய் அவங்க கொடுக்குற எனர்ஜியை அப்பப்போ அந்தந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். அப்படி இருக்கும். எப்படி இந்த ஒரு பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு இடத்துல பொங்கல், ஒரு இடத்துல சுண்டல், ஒரு இடத்துல பானகரம் அப்படி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கோவிலில் எல்லா இடத்துலையும் எல்லா சக்தியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நான் உணர்ந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க ஒரு 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 ஆன்மா நிலை அவர் சூலமாக அந்த உடல் விட்ட இடத்துல அவர் வந்து எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை நமக்கு இணைக்கணும்னு நினைக்குதோ, இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை கொடுக்குது. அப்போது ஆதிசங்கரர் பரமையில் வந்து அந்த சிருங்கேரி மடத்துலேருந்து வந்தும் பூஜை பண்ணுறாங்க. அதே மாதிரி சங்கராச்சாரியர் காஞ்சி காமகோடி பீடத்துலேருந்து இவங்க வந்து ஒரு சீடனாக இருந்ததுனால அவங்களோட சார்பாகவும் இந்த கீர்த்தனைகள், அப்புறம் வந்து பாடல்கள்லாம் பாடுறாங்க. இன்னும் பாடிட்டு தான் இருக்காங்க. சில டைமில் முக்கியமான அவரோட அந்த இந்த நினைவு நாள், அந்த ஜீவசமாதி திருநாள்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இதை வந்து அந்த அந்த ஜீவசமாதி போனது, அந்த இடத்துல நான் உட்காந்தது, அங்கே வந்து அந்த அந்த சூழ்நிலைலாம் நான் சுற்றி வந்தது, இதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தோடு தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விதமான தேடல்லையும் ஒரு விதமான ஒரு தன்மையில் இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு தெரில, கொஞ்சம் வழி கிடச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்தர் ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் அந்த சூரிய சந்திர தன்மை இணைக்கிறதுனால ஒரு முழுமை கிடைக்கிறதுக்கும், ஒரு வெறுமை நமக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு சலிப்பு ஏற்பட்டுரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படியே வெற்றுமையாக அப்படியே வெறுமையாக ஆயிரும். ஒரு மலர்ச்சி, ஒரு ஆனந்தம்லாம் குறைஞ்சிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு போய் நம்ம வந்து அந்த ஆற்றலை வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி அவங்களோட சேர்ந்து, இன்னும் சொல்லப்போனால் நம்ம அதை செய்யலை, அவங்க தான் செய்கிறாங்கன்னு தான் நான் உணர்கிறேன். இப்போ நான் அதை உணர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட இதன் மூலம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து போகிறது வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, உங்களோட இந்த பூலோக வாழ்க்கைக்கு தேவையான பணம், நோயிலேருந்து விடுபடுறது. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லைங்களா, நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னா நீங்கள் எதுலெல்லாம் ஃபில்ஃபில் ஆகிருக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த வகையில்
உங்கள் தன்மையை அவர் உடைச்சி நல்ல தன்மையை மாற்றுவார். மக்கள் நிச்சயம் பயன்பெறணும். நன்றி.